Good morning to all. In this class we are going to learn atomic structure, lecture 1. In this lecture we are going to learn Dalton atomic theory, discovery of subatomic particles and Thomson atomic model. The learning objectives are: what is an atom? What is an atomic structure? What is atomic model? Why is the study of atomic structure important? What were the different atomic models of atoms? What are the different models of atoms? Then postulates of Dalton atomic model. What are the demerits of Dalton atomic model? Discovery of electron, proton, neutron, and properties of cathode rays, anode rays, and gamma rays. Then Thomson atom model, demerits of Thomson atom model, those things will be learned in this class. What is an atom? இங்கு அணுவின் அமைப்பு பற்றி படிக்க போறோம். அணு என்பது என்ன? பருப்பொருள்களினோட அடிப்படை துகள் அணு. எந்த பருப்பொருளும் அணுக்களால் ஆனவை. Atom is a building block of matter. Atom என்பது அணு என்பது மிகச்சிறிய துகள். அதனுடைய அளவு அதனுடைய சைஸ் மிகச் சிறியது. ஒரு குண்டூசியின் நுனியில் லட்சக்கணக்கான அணுக்களை அடுக்க முடியும். இதன் மூலம் நாம் அறிவது அதனுடைய சைஸ் மிகச் சிறியது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த அணு என்பது மின்சுமையற்றது, நிலையானது. ஒரு பருப்பொருளை உடைத்தால் சிறிய துகள்களாக கிடைக்கும். அந்த துகள்கள் மிக கண்ணுக்கு தெரியாத மிகச் சிறிய சைஸில் இருக்கும். அந்த துகள் தான் அணு எனப்படுகிறது. Atom is a very minute particle. We can place lakhs and lakhs of atom on the tip of the needle, which shows that the size of the atom is very small. It is stable one. Atom is a stable one, and it is electrically neutral one. Then what is atomic structure? அணுவின் அமைப்பு. அணுவின் அமைப்பை விளக்குறதுக்கு சில அணுக்கொள்கைகள் தேவைப்பட்டது. அந்த atomic structure is explained. Atomic structure explained what are the constituent present in the atom. அணுவுக்குள்ள என்னென்ன பகுதி பொருட்கள் இருக்கு என்பதை, அணுவுக்குள்ள என்னென்ன பகுதி பொருட்கள் இருக்கு, அது எவ்வாறு அரேஞ்ச் ஆயிருக்கு என்பதை சொல்லக்கூடியதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அணு அமைப்புங்கிறது அணுவுக்குள்ள என்னென்ன பகுதி பொருட்கள் இருக்கு, அவை எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை கூறுவது அணுவோட வடிவம் அல்லது அணுவின் அமைப்பு. Then what is atomic model? அணுவின் அமைப்பை விளக்குவதற்கு சில அணுக்கொள்கைகள் தேவைப்பட்டது. அந்த அணுக்கொள்கைகளை தான் அணு மாதிரி என்கிறோம். atomic model. What is atomic model? In the 18th and 19th century, scientists tried to propose atomic theory to explain the structure of an atom, which are called atomic model. அப்போ அணு மாதிரிங்கிறது அணுவின் வடிவத்தை விளக்குவதற்கு தேவைப்பட்ட அணுக்கொள்கை. Why is the study of atomic structure important? ஏன் அணுவை பற்றி, அணுவின் அமைப்பை பற்றி படிக்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது? அணுவுக்குள்ள என்னென்ன இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கும், அணுவோட பண்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கும் the study of atomic structure is very important. Another important thing, based on the atomic structure in அடிப்படையில் தான் classical and quantum mechanics தோன்றியது. Based on the atomic structure is a base for classical and quantum mechanics. அணுவின் அமைப்பை பற்றிய கருத்துக்கள் நிலவிய பின்புதான் இந்த இரண்டு கொள்கைகள் உருவானது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் are emerged. Then what were the different models of atoms? அணுவின் அமைப்பை விளக்குவதற்கு அணுக்கொள்கை தேவைப்பட்டது. அணுவின் அமைப்பை விளக்குவதற்கு அணுக்கொள்கை தேவைப்பட்டது. அந்த அணுக்கொள்கையை தான் என்ன சொல்றோம்னா அணு மாதிரி என்கின்றோம். முதல்ல அணு மாதிரியை வெளியிட்டவர் யார்? டால்டன். இந்த டால்டன் அணு மாதிரியில்
சில தவறுகள் இருந்தது. இந்த கருத்துக்களில் டால்டன் அணு மாதிரி அணு கொள்கையில் சில தவறுகள் இருந்தன. ஃபெயிலியர்ஸ், that is the cause for the fail of Dalton atomic model. அந்த தவறுகளை திருத்தி சில கருத்துக்களை வெளியிட்டது வந்து தாம்சன் ஆட்டம் மாடல். தாம்சன் அணு மாதிரி வந்து டால்டன் அணு மாதிரியில் உள்ள சில தவறுகளை நிவர்த்தி செய்தது. தாம்சனோட ஸ்டூடெண்ட், அவருடைய மாணாக்கர் வந்து ருதர்ஃபோர்டு. இவர் தாம்சன் அணு மாதிரியில் உள்ள சில குறைகளை நீக்கி ருதர்ஃபோர்டு அணு மாதிரியை உருவாக்கினார். இப்போ இந்த ருதர்ஃபோர்டு அணு மாதிரியும் ரொம்ப முக்கியமானது. அந்த ருதர்ஃபோர்டு அணு மாதிரியில் உள்ள சில தவறுகள் நீக்கி உருவாக்கப்பட்டது தான் வந்து போர் அணு மாதிரி. இன்றைய காலத்தில் நம்ம அணுவை பற்றி சொல்லணும்னா போர் அணு மாதிரியை பயன்படுத்துகிறோம். போர் அணு மாதிரியில் உள்ள சில குறைகளை சாமர்ஃபீல்ட் நிவர்த்தி செய்து அணு மாதிரியை உருவாக்கி கொடுத்தார். அப்போ what were the different models of atoms? In order to explain the structure of atom, some of the atomic theories are needed. Those theories are called atom model. First atomic theory was proposed by John Dalton. After that, some of the atomic theory was first proposed by Dalton. Later, it was modified by J.J. Thomson and gave Thomson atom model. Major defects of Thomson model was eradicated by Rutherford. He proposed the structure of atom, which was called the Rutherford atom model. Later, Bohr modified the drawbacks of Rutherford atom model and gave a new structure to atom, which is called the Bohr atom model. And this theory was called Bohr atomic theory. Nowadays, we follow the postulates of Bohr for explaining the structure of atom. Later, it was modified by Sommerfeld. Dalton atom model. John Dalton was the first scientist who proposed the atomic theory, which gave some of the basic idea about the atom. அணுவை பற்றிய சில கருத்துக்களை ஜான் டால்டன் குறிப்பிட்டார். அணு என்பது நிலையானது, அணு வந்து மின்சுமையற்றது, இந்த அணுவை பகுக்க இயலாது. இதுதான் டால்டனோட கருத்து. எந்த பொருளுமே அணுவால் ஆனது, எந்த பொருளும் அணுவால் ஆனது. இதைத்தான் atom is a building block of matter, building block of any matter. All entities in the universe are made up of particles, which are called atoms. இது மிக மிக சிறிய துகள். இந்த துகள் அளவை நாம் கருதணும் அப்படின்னா ஒரு குண்டூசி நுனியில் லட்சக்கணக்கான அணுக்களை அடுக்க முடியும். These are some of the postulates of Dalton atomic theory. The important Dalton atomic theory is atom is an indivisible one. ஆட்டத்தை மேலும் பகுக்க இயலாது. இதுதான் முக்கியமான theory. It cannot be broken down into smaller particles. This Dalton atomic theory, all elements are composed of tiny indivisible particles. தனிமங்கள் பல அணுக்களின் தொகுப்பு. தனிமங்கள் என்பது பல அணுக்களின் தொகுப்பு என்பதை வெளியிட்டவர் டால்டன். இதெல்லாம் சோதனைகளின் மூலம் டெஸ்ட் பண்ணி வெளியிடப்பட்ட கருத்து. எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்ட் ஒன். All elements are composed of tiny indivisible particles called atoms. Atoms of the same element are identical. ஒரு தனிமத்தில் உள்ள அணுக்கள் புறம் ஒத்த பண்பை கொண்டவை. பிற தனிமங்களில் உள்ளவற்றை ஒப்பிட்டு பார்த்தோம்னா பிற தனிமங்களில் உள்ள அணுக்கள் வந்து வெவ்வேறு வகையானவையாக இருக்கும். Atoms are different elements combined to form a simple combined in a simple whole number ratio to form chemical compound. Chemical compounds வந்து எப்படி ஒரு மூலக்கூறு அல்லது ஒரு காம்பவுண்ட் எவ்வாறு உருவாகுதுன்னா ஒரு வேதிப்பொருள் எவ்வாறு உருவாகுதுன்னா அணுக்கள் ஒரு தனிமத்தில் உள்ள அணுக்கள் இணைந்து மற்றொரு தனிமத்தில் உள்ள அணுக்களுடன் இணைந்து உருவாகுது. அது எவ்வாறு இணையுதுன்னா ஹோல் நம்பர் முழு எண் விகிதத்தில் இணைந்து உருவாகிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இதுவும் லா ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றிய கருத்துக்களை சொல்லக்கூடியது.
atoms of different element combine in simple whole number ratio to form chemical compound. இந்த chemical reaction atom chemical reaction அணுக்கள் வந்து இணையலாம் அல்லது பிரிகையுறலாம் அல்லது இடம் மாறலாம். ஆனால் ஒரு அணு மற்றொரு அணுவாக மாறுவதில்லை. பட் நெவர் சேஞ்ச் இன்டு ஆட்டம்ஸ் ஆஃப் அனதர் எலிமெண்ட். இன்னொரு எலிமெண்ட்ல உள்ள அணுக்களாக மாறுவதில்லை. இதுதான் டால்டனோட கருத்துக்கள். இந்த டால்டனோட கருத்துக்கள்ல அணுவின் அமைப்பை பற்றி எதுவும் கூறப்படலை. டால்டன் didn't explain anything about the structure of the atom. அணுவோட அமைப்பு என்ன, அணுவுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லலை. இது வந்து ஒரு முக்கியமான குறைபாடு. மெரிட்ஸ் ஆஃப் டால்டன் அட்டாமிக் தியரி, இது என்ன, இதனுடைய சக்சஸ்ஃபுல் என்ன அப்படின்னா, டால்டன் அட்டாமிக் தியரி சக்சஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் such as the law of conservation of mass. வேதிவினையின் போது பொருண்மையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக சோதிக்கப்பட்டது. இது வந்து டால்டன் அட்டாமிக் தியரி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. லா ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் such as law of conservation of mass, law of definite proportion, law of multiple proportion, law of reciprocal proportion. These are some of the law which explain the chemical reaction. இதெல்லாம் டால்டன் அட்டாமிக் தியரி வந்து வெற்றிகரமாக விளக்குது. அடுத்து டிராபேக்ஸ் ஆஃப் டால்டன் அட்டாமிக் தியரி, இதனுடைய குறைபாடு என்னன்னா, அணுவோட வடிவம் எதையும் கூறவில்லை. இன்னொரு முக்கியமான குறைபாடு வந்து சில கண்டுபிடிப்புகள் டால்டன் கூறிய கருத்துக்கு பின்பு சில கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்ந்தது. எலக்ட்ரான் கண்டறியப்பட்டது, புரோட்டான் கண்டறியப்பட்டது, நியூட்ரான் கண்டறியப்பட்டது. இதெல்லாம் அணுவில் இருந்து வெளிவந்தவை என்பது கண்டறியப்பட்டது. அணு வந்து உடையும் போது எலக்ட்ரான்கள் வெளிவருகிறது, புரோட்டான்கள் வெளிவருகிறது, நியூட்ரான்கள் வெளிவருகிறது. எனவே டால்டனோட ஒரு முக்கியமான கூற்று ஆட்டம் இஸ் எ இன்டிவிசிபிள் என்ற கருத்து வந்து தவறு என்று கருதப்பட்டது. இது ஒரு முக்கியமான டிராபேக். Discovery of electron, proton, neutron explain the failure of the Dalton atomic theory. It shows that atom could be divisible one. இந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ஆட்டம் அணுவை பகுக்கலாம் என்ற கருத்தை நிலைநாட்டியது. This theory could not give any idea about the structure of atom. This theory was unable to explain the existence of isotopes. ஐசோடோப்புகள் இருப்பதையும் டால்டன் அணு மாதிரி விளக்கவில்லை. Let us pass on to the next one. Describe the discovery of subatomic particles like electron, proton, neutron. முதல்ல எலக்ட்ரான் எவ்வாறு கண்டறியப்பட்டது என்பதை பார்ப்போம். இந்த எலக்ட்ரான் கண்டறியப்பட்டது, முதல்ல எலக்ட்ரான் கூறுவதற்கு முன்னாடி இந்த கேத்தோட் ரேஸ் சொன்னாங்க. எதிர்மின்வாய் கதிர்கள். இந்த எதிர்மின்வாய் கதிர்கள் எவ்வாறு தோன்றின அப்படின்னா, ஒரு அணுவில் இருந்து கதிர்கள் வெளிவந்தன. இந்த எதிர்மின் கதிரை உருவாக்குவதற்கு ஒரு கேத்தோட் ரே டியூப் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எதிர்மின் கதிர் குழாய் ஒன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த எதிர்மின் கதிர் குழாயில இரண்டு பக்கமும், அந்த கதிர்குழாயின் இரண்டு பக்கமும் சீல் பண்ணப்பட்டுச்சு, மூடப்பட்டிருந்தது. இதற்குள்ள இரண்டு எலக்ட்ரோடுகள் வைக்கப்பட்டன. ஒன்று எதிர்மின்வாய், மற்றொன்று நேர்மின்வாய். இந்த எதிர்மின்வாயோட வெப்பப்படுத்துவதற்கு அதற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது. எதிர்மின்வாயை சூடுபடுத்துவதற்கு வழி செய்யப்பட்டிருந்தது. இந்த சீல்டு கிளாஸ் டியூப், இந்த மூடப்பட்ட குழாய் இதோட ஒரு பம்ப் இணைக்கப்பட்டிருந்தது. உள்ள இருக்கிற காற்றை வெளியேற்றுவதற்கு ஒரு பம்ப் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த பம்பின் மூலம் உள்ளிருந்து காற்று நீக்கப்பட்டு வெற்றிடமாக்கப்பட்டு இந்த மின்தகடு நேர்மின்வாய் எதிர்மின்வாயோட உயர்ந்த மின்னழுத்தம் செலுத்தும் போது எதிர்மின்வாயிலிருந்து சில ஒளிப்பிழம்புகள், பச்சை நிற ஒளிப்பிழம்புகள் கிளம்பி நேர்மின்வாயை நோக்கி செல்வது அறியப்பட்டது. இந்த உள்ளிருக்கும் காற்றை நீக்கப்படலைன்னா இந்த எதிர்மின்வாயிலிருந்து நேர்மின்வாயை நோக்கி செல்வது தெரிவதில்லை. உள்ளிருக்கும் காற்று மூலக்கூறுகள் இந்த கதிர்கள் செல்வதை தடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதனால தெரியல. இவற்றை வெளியேற்றும் போது இந்த கதிர்கள்
கேத்தோடில் இருந்து ஆனோடை நோக்கி செல்வதை பார்க்க முடிந்தது. மேலும் இந்த சோதனை செய்யும் போது ஆனோடில் சில துளைகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. நேர்மின்வாயில் அந்த துளைகளின் வழியே ஊடுருவி செல்வதை அறிய முடிந்தது. இந்த கதிர்கள் அந்த குழாயோட ஒரு பகுதியில் உள்ள ஸ்க்ரீனில் படும்போது அதில் சில ஒளிரும் தன்மையுடைய பொருள்கள் தடவப்பட்டிருந்தது. ஜிங்க் சல்பைடு அதில் பூசப்பட்டிருந்தது. இந்த ஜிங்க் சல்பைடு மேலே இந்த கதிர்கள் இந்த எதிர்மின் வாயிலிருந்து கிளம்பி வந்த கதிர்கள் படும்போது ஒளிர்வதை அறிய முடிந்தது. அப்போ எதிர்மின் வாயிலிருந்து கிளம்பி வரும் கதிர்களை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் பார்க்கப்பட்டது. எதிர்மின்வாய் என்ன? எதிர்மின்வாய் ஒரு உலோகம். இந்த உலோகத்தில் இருந்து ஒரு பொருள், ஒரு ஒளிக்கதிர் கிளம்பி வருவதை அறிய முடிந்தது. பிற்காலத்தில் இந்த ஒளிக்கதிர் தான் எலக்ட்ரான் என அறியப்பட்டது. இதை ஜே தாம்சன் கண்டறிந்து இந்த கேத்தோடு கதிர்களை, எதிர்மின்வாய் கதிர்களை எலக்ட்ரான் என பெயரிட்டார். அப்போ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அணுவில் இருந்து, அப்போ உலோகம் அணுவால் ஆனது. அந்த உலோகத்தில் இருந்து ஒரு மிகச்சிறிய துகள் கிளம்பி வெளிவருது. அப்போ அணுவை விட மிகச்சிறிய துகள் ஒன்று அதிலிருந்து வெளிவருகிறது. அப்போ அதிக மின்னழுத்தத்தை கொடுக்கும் பொழுது இந்த கதிர் வெளிவருவதை அறிய முடிந்தது. இதுதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. கேத்தோட் ரே டியூப் கன்சிஸ்ட் ஆஃப் சீல்டு கிளாஸ் டியூப் கண்டெய்னிங் 2 thin metal electrodes. 2 உலோகங்களான எலக்ட்ரோடுகள் மின்வாய் பொருத்தப்பட்டுள்ளது. ஒன்று கேத்தோடு, another one anode. The tube is evacuated to very low pressure to allow the passage of electric current. அந்த லோ ப்ரெஷரில் அதிக மின்னழுத்தத்தை செலுத்தும் போது எதிர்மின்வாயிலிருந்து கதிர்கள் கிளம்புகின்றன. When high voltage is applied, stream of particle travels from cathode to anode. The stream were called cathode rays. அந்த கதிர்களை தான் என்ன சொல்றோம்? cathode rays சொல்றோம். இதை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு, to confirm the flow of these rays, small hole was made in the anode, allowing the rays to pass through and strike the phosphorescent coating zinc sulfide on the back of the tube. The impact of the cathode rays on the zinc sulfide coating produced bright spot on the screen, visually confirming the presence and direction of the rays. அப்போ அந்த கதிர்களின் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் பயன்பட்டது. உள்ள வெற்றிடமாக்கும் போது இந்த கதிர்கள் நகர்ந்து செல்வதை காண முடிந்தது. அப்போ கேத்தோடிலிருந்து கதிர்கள் செல்கின்றன என்பதை அறிய முடிந்தது. கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் cathode rays were composed of particle much smaller than atoms. Those particles are much smaller than atoms, which are later identified as electron. பிற்காலத்தில் இந்த மிகச்சிறிய துகள் கேத்தோட்லேருந்து வந்ததை தான் எலக்ட்ரான்னு சொன்னாங்க. இது முக்கியமான இன்னொரு என்ன அப்படின்னா, இந்த டிஸ்கவரி, இந்த கேத்தோட் ரே கண்டுபிடிப்பு ஒரு மாடர்ன் புதிய இயற்பியலுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் உருவாவதற்கும் இது ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. இந்த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் was fundamental in advancing atomic theory and led to the development of modern physics and electronics. Thomson concluded that cathode rays were made of negative charge particle called the electron. Cathode rays ஒரு எதிர்மின்சுமையுடைய துகள், இதுதான் எலக்ட்ரான். இது அந்த உலோகத்திலிருந்து தான் வெளிவந்தது. அப்போ உலோகம் அணுவால் ஆனது. அந்த அணுக்களிலிருந்து ஒரு சிறிய துகள் வெளிவந்திருக்கு, எதிர்மின்சுமையுடைய துகள். இது எதிர்மின்சுமையுடையது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இதனுடைய பண்புகளை சொன்னாங்க. இந்த ஒளிக்கதிர் செல்லும் பாதையில் ஒரு பெடலை வச்சோம்னா, ஒரு சுழலும் ஃபேனை வச்சோம்னா, அந்த ஃபேன் அந்த கேத்தோடு எதிர்மின் கதிர்கள் சுழல வைத்தது. அப்போ இது துகள்களுக்குரிய பண்புகளை பெற்றிருக்கு என்பதை அறிய முடிந்தது. இது ஒரு பார்ட்டிகிள் கேரக்டர் இதுக்கு அப்படிங்கிறத இதனுடைய பண்புகள் விளக்குது. இது செல்லும் பாதையில் ஒரு பெடல் அல்லது ஒரு ஃபேனை வச்சோம்னா அந்த ஃபேன் சுற்றுது. இது சுற்றுறதுக்கு காரணம் இது துகள்களுக்குரிய பண்பு, இது ஆற்றலுடையதாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது.
இரண்டாவது, இது எதிர்மின் சுமையுடையது என்பதை அறிவதற்கு மின்புலத்தில் வைக்கும்போது when this cathode rays are placed in the electric field வைக்கும்போது இது ஆனோடை நோக்கி விலகல் அடைகிறது. Deflect towards the ஆனோடை நோக்கி செல்கிறது. அப்போ இது மின்சுமை எதிர்மின்சுமை கொண்டதனால தான் ஆனோடை நோக்கி செல்ல முடிகிறது. மேலும் இது இது வந்து துகள்களுக்குரிய பண்பு பெற்றிருக்கு என்பதை இது காந்தப்புலத்தினாலும் விலகல் அடைவதை அறிய முடிகிறது. இது காந்தப்புலத்தில் வச்சாலும் என்ன செய்து விலகல் அடைகிறது. இப்போ மின்புலத்தில் எவ்வளவு விலகல் அடைகிறது, காந்தப்புலத்தில் எவ்வளவு விலகல் அடைகிறது. மின்புலத்தில் விலகல் அடைகிறது சார்ஜ் பெற்றிருக்கு அப்படிங்கிறது. காந்தப்புலத்தினால் விலகல் அடைவது வந்து துகள்களுக்குரிய பண்பு, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கு என்கிறது. இந்த ரெண்டு விலகலுக்குரிய ரேஷியோ, அதனுடைய விகிதாச்சாரம், அதுதான் E/m. அப்போ தாம்சனுடைய கண்டுபிடிப்புகளில் இது ரொம்ப முக்கியமானது. E/m, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டில் எவ்வளோ விலகல் அடையுது, காந்தப்புலத்தில் எவ்வளோ விலகல் அடைகிறது, இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள ரேஷியோ E/m. அந்த E/m வேல்யூ எவ்வளவா இருக்கு அப்படின்னா 1.75 × 10⁻11 கூலும் பெர் கிலோகிராம். இது தாம்சன் கண்டுபிடிச்ச ஒன்று. இதுக்கு தாம்சனுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குது. அதே மாதிரி இவருக்கு பின்னாடி அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கிறத மில்லிகன் என்பவர் ஒரு எண்ணெய் துளி ஆய்வின் மூலம் கண்டுபிடிச்சார். மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கும் நோபல் பிரைஸ் கிடைக்குது. மிகச் சிறிய துகள், அணுவே மிகச் சிறியது. அந்த அணுவிலிருந்து ஒரு பகுதி பொருளாக வெளிவந்தது. இந்த பகுதி பொருளை தான் சப்பட்டாமிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்றோம். அணுவினுடைய துணை பொருள்கள் சப்பட்டாமிக் பார்ட்டிக்கல். அப்போ அணுவுல மிகவும் அதை விட சிறிய ஒரு துகள் வெளியே வந்திருக்கு. அதை வந்து கேத்தோட் ரே மூலம் என்ன செஞ்சோம், கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் கண்டுபிடிச்சோம். அப்படிங்கிறது தான் இந்த சோதனையோட சாராம்சம். அப்போ இந்த மில்லிகன் ஆயில் டிராப், ஒரு எண்ணெய் துளியை வச்சு அந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சார். அந்த சார்ஜோட அளவு வந்து 1.6 × 10⁻−16 கூலும். இந்த சார்ஜோட அளவு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த எலக்ட்ரானோட அதனுடைய நிறை, மாஸ் எவ்வளவு, பொருண்மை எவ்வளவுன்னு கண்டறியப்பட்டது. இதெல்லாம் அந்த மிகச்சிறிய துகள்களுக்கு கண்டறியப்பட்டதுக்கு அடித்தளமாக அமைந்தது தாம்சனோட cathode ray experiment. But this cathode ray experiment is very important in the atomic theory. அணுவை பற்றிய முதல்ல அணுவை பற்றிய கருத்துக்கள் வெளிவந்ததில் அணுவில் இருந்து மிகச்சிறிய துகள் எலக்ட்ரான் இருக்கு. இந்த துகள் கதிர்களாக செல்லுது. It travels in a straight line. It travels in a stream of particle. அது வந்து துகள்களாக ஒளிப்பிழம்பாக செல்வதை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிரூபித்தது. இது மின்சுமை கொண்டது என்பதை காந்தப்புலம் மின்புலத்தால் என்ன செய்து விலகல் அடைவதன் மூலம் நிரூபிக்கப்பட்டது. இதெல்லாம் அதனுடைய பண்புகள், கேத்தோட் ரேஸோட பண்புகள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல முக்கியமாக என்ன அப்படின்னா E/m ரேஷியோ என்ன, இது கண்டறியப்பட்டது. மற்றொன்று மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, எலக்ட்ரானோட மாஸ் என்ன, எவ்வளவுங்கிறத கண்டறியப்பட்டது. இதுதான் இதில் நாம் தெரிந்துவிட வேண்டிய விஷயங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட், இதை நான் சொன்னேன் ஏற்கனவே. சார்ஜ் மேக்னிடியூட், இது எதையெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படின்னா, லார்ஜர் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா கிரேட்டர் டிஃப்ளெக்ஷன், அதில் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். பார்ட்டிகளோட மாஸ் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டை அதிகப்படுத்தினாலும் டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருந்துச்சு. அப்போ இது செல்லும் பாதையில் ஒரு பெடலை வச்சோம்னா அந்த பெடல் சுற்றுது. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது துகள்களுக்குரிய பண்புகளை பெற்றிருக்கு அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். These are given in the properties of cathode ray. They travel in a straight line away from the cathode. They produce fluorescence when they strike the glass wall on the discharge tube. Cathode rays produce X-rays when strike the metallic target. இந்த cathode ray ஒரு மெட்டல் மேலே செலுத்தினோம்னா அந்த மெட்டல்ல இருந்து, குறிப்பிட்ட மெட்டல்கள்ல இருந்து என்ன செய்யணும்னா எக்ஸ் கதிர்கள் வெளியாகின்றன, குறைந்த அலைநீளமுடைய கதிர்கள் வெளியாகின்றன. Cathode rays are deflected towards the positive pole of electric field, which proves that these rays are associated with the negative charge. This particle making up the cathode ray were all
identical. Let us pass on to the next one. இந்த சோதனைக்கு பிறகு ஆனோட் ரே கண்டுபிடிக்கப்பட்டது. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறாங்க. கேத்தோட் ரே டியூப்பில் சில இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணும்போது கேத்தோட் ரேயோடு சேர்ந்து ஆனோடிலிருந்து சில கதிர்கள் வெளிவருவதும் கண்டறியப்பட்டது. அப்போது கேத்தோட் ரே கண்டுபிடிக்கணும்னா முக்கியமான எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, உள்ள காற்று மூலக்கூறுகள் அல்லது வேற வாயு மூலக்கூறுகள் இருக்கக்கூடாது. இந்த மூலக்கூறுகள் இந்த கேத்தோட் ரேயை வரவிடாமல் தடுக்கும் அல்லது நகர விடாமல் தடுக்கும். அதுக்காக என்ன செஞ்சோன்னா அந்த ஏர் மூலக்கூறுகளை உள்ள வெற்றிடமாக்கணும். ஆனால் ஆனோட் ரே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உள்ள வேக்யூம் ஆக்கிட்டு உள்ள சில வாயு மூலக்கூறுகள் மிக குறைந்த அழுத்தத்தில் சில வாயு மூலக்கூறுகளை செலுத்தணும். அந்த வாயு மூலக்கூறுகளை செலுத்தும் போது இந்த எலக்ட்ரான்கள் கேத்தோட் ரேயிலிருந்து வர்ற ஒளிப்பிழம்புகள் அந்த வாயு மூலக்கூறுகளை உடைக்கும். முதல்ல உடைச்சி வாயு மூலக்கூறுகள் உடைத்து அணுக்களாக மாற்றப்படும். அடுத்து இந்த எலக்ட்ரான்கள் மேலும் அதன் மேலே மோதும் போது அணுக்கள் அயனியாக மாறும். நேர் அயனியாக மாறும். அப்போ உள்ள புறம் நேர் அயனிகள் உருவாகும். அதிக இந்த கேத்தோட் ரே டியூப்லேயே இன்னும் சில மாற்றங்களை செய்கிறோம். உள்ள சில குறைந்த அழுத்தத்தில் சில வாயு மூலக்கூறுகளை செலுத்தும் போது ஆனோடிலிருந்து சில ஒளிக்கதிர்கள் நகன்று செல்வதை, கேத்தோடை நோக்கி நகன்று செல்வதை பார்க்க முடியுது. இந்த கதிர்கள் ஊடுருவும் திறன் கொண்டதாக இருக்குது. கேத்தோடில் உள்ள துளைகள் வழியே ஊடுருவி செல்லக்கூடியதாக இருக்குது. அதனால் இதுக்கு பேர் கேனல் ரேஸ். இந்த ஆனோட் ரேஸை ஆனோட் ரேங்கிறது நேர்மின்வாய் கதிர்கள், நேர்மின் கதிர்கள் ஆனோடிலிருந்து புறப்பட்டு கேத்தோடை நோக்கி செல்கின்றன. இவையும் துகள்களுக்குரிய பண்புகளை பெற்றிருக்கு. இதுவும் உலோகத்திலிருந்து வருகின்றன. உலோகத்திலிருந்து ஒரு பருப்பொருளில் இருந்து அந்த பருப்பொருள் அணுக்களால் ஆனது. அந்த அணுக்களிலிருந்து நேர்மின் சுமையுடைய கதிர்கள் வருகின்றன. இது நேர்மின் சுமையுடையது என்பது முன்கூறியவாறே கண்டறியப்பட்டது. ஒரு மின்புலத்தில் வைக்கும்போது இது கேத்தோடை நோக்கி விலகல் அடைகிறது. அதே மாதிரி இதுக்கு மின்சுமை இருக்குது. இதுக்கு மின்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டில் குறைவாக இருக்குது. இதுக்கு பொருண்மை அதிகமாக இருக்குது. அதனால் காந்தப்புலத்தில் விலகல் அடைவது சற்று குறைவாக இருக்குது. இப்போ இதெல்லாம் ஆனோடு ரேயை பற்றி தெரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயங்கள். ஆனோட் ரே அப்படிங்கிறது அப்போ ஒரே கேத்தோட் ரே டியூப்லேயே மின்சாரத்தை செலுத்தும் போது கேத்தோட் ரேயும் வருகிறது, ஆனோடிலிருந்து வருகிறது. எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷனை மட்டும் மாற்றம். உள்ள சில வாயுக்களை செலுத்தும் போது அந்த வாயுக்கள் உடைக்கப்பட்டு வாயு மூலக்கூறுகள் அணுக்களாக மாற்றப்படுகிறது. அணுக்கள் அயனிகளாக மாற்றப்படும் போது நேர் அயனியாக மாறுது. அந்த நேர் அயனிகள் அதுதான் மின் துகள்கள். அது எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னா கேத்தோடை நோக்கி நகர்வதை பார்க்க முடிகிறது. When large potential difference applied to an electrode, not only cathode rays originated, but also new type of colored rays were also simultaneously originate from anode. ஆனோடிலிருந்தும் சில கதிர்கள் வெளியாகின்றன. Moving from anode towards the cathode through the fine hole of canals in the cathode, causing glow on the wall of opposite to the anode. இதுவும் அந்த எதிரே உள்ள வாலில் பட்டு ஒளிர்கின்றது. Initially canal rays they pass through canal or holes. Here the experimental conditions are explained. I already told. Some low pressure gas is passed in low pressure. They ionize. The ionized gas molecule, this electron hit the atom and form a positive ion. Gaseous atoms electron originate from cathode. These two collide with each other. As a result of this collision, this atom will be converted into anion. It will be converted into positive ion, M+. It will be converted into positive ion. This positive ion move towards cathode. When high-speed electrons originated from cathode strike the atoms, these atoms are converted into cations, which pass through the holes of the cathode and constitute positive rays. Electrons obtained in the conversion of gaseous atom into cation move towards anode as a negative rays.
These are the brief history of discovery of protons. Then discovery of neutron. When beryllium is bombarded with alpha rays, some uncharged particle comes out, gamma rays comes out. It's a electrically neutral one. That particle is called, it will not deflected by electric and magnetic field, it is uncharged one. That particle is called a neutron. The identification of neutron was groundbreaking moment in the chemistry. In the neutron கண்டுபிடித்தது ஒரு பெரிய chemistry ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. Chemistryலையும் சரி, physicsலையும் சரி. Because it explained the existence of isotopes. இந்த நியூட்ரானை கண்டுபிடிச்சது தான் ஐசோடோப்புகள் உள்ளன என்பதை விளக்குவதற்கு பயன்பட்டது. Isotopes of atoms of the same element with different mass and contributed to understanding nuclear reaction. இந்த நியூட்ரான்கள் வெளிவருவது நியூக்ளியர் ரியாக்ஷனை விளக்குவதற்கும் அணுவோட நிலைப்புத்தன்மையை விளக்குவதற்கும் பயன்பட்டது. அணுவோட நிலைப்புத்தன்மையை விளக்குவது இந்த நியூட்ரான்களின் மூலம் தான். நியூட்ரான் பிளே கிரிட்டிக்கல் ரோல் இன் த நியூக்ளியஸ். இது எங்கே இருக்கு அப்படிங்கிற இடத்த பின்னாடி சொன்னாங்க. முதல்ல டால்டன் ஆட்டம் மாடலில் எந்த விதமான அணுவின் அமைப்பை பற்றியும் சொல்லலை. டால்டன் அணு மாதிரிக்கு பிறகு இந்த கண்டுபிடிப்புகள்லாம் வந்தது. எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு தான் அணு மாதிரியே அமைக்கிறாங்க, அணுவுக்கு வடிவம் கொடுக்குறாங்க. அப்போ இதில் நியூட்ரான் இருக்குது. இந்த நியூட்ரான் தான் என்ன செய்யுதுன்னா புரோட்டானை பிடிச்சி இறுக்கி வச்சிருக்கு, புரோட்டானை ஹோல்ட் பண்ணுது. அப்போ நியூட்ரான் இல்லை அப்படின்னா அணுவில் உள்ள புரோட்டான்கள் இறுக்கமாக இணைக்கப்பட்டு இருக்க முடியாது. இது ஒரு முக்கியமான கருத்து. நியூட்ரான்கள் play critical role in the nucleus, helping to bind the proton together despite their positive charges repelling each other. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை விலக்கி அணுவோட நிலைப்புத்தன்மை போயிடும். அணுவுக்கு நிலைப்புத்தன்மை கொடுப்பதே இந்த நியூட்ரான்கள் தான். Thus maintaining the atomic integrity. Atoms நிலையா இருக்குது. That integrity will be given by neutron. These are the discovery of proton, electron, neutron. This will give some idea about the property about the atom. Then based on these ideas, Thomson framed an atom model. Here atom can be regarded as a heavy positive charge sphere. Atom என்பது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் காலத்தில் புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இவர் சில கருத்துக்களை மட்டும் வச்சு அணு மாதிரி அமைத்தார். இவர் புரோட்டான்களை வச்சுக்கிட்டு அணு என்பது என்ன சொல்கிறாருன்னா ரெகார்டட் as a heavy positive charge sphere. இதை ஒரு கோளமாக கருதுறாரு, பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியராக கருதுறாரு. ஆட்டம் என்பது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் which consists of positive charge substance distributed uniformly throughout the sphere. அந்த ஸ்பியருக்குள்ள ஃபுல்லாக புரோட்டான்கள் நிரப்பப்பட்டு இருக்கு. இது அப்போ புரோட்டானை பற்றி சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் காலத்தில் புரோட்டான்கள் கண்டறியப்பட்டது. இந்த புரோட்டான்கள் பூரா ஒரு கோள வடிவத்துக்குள்ள நிரப்பப்பட்டு, ஒரு கோளத்துக்குள் நிரப்பப்பட்டிருக்கு. அப்போ எலக்ட்ரான்கள் எங்கே இருக்குன்னு சொல்றாரு. எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பர்டட் இன் த ஸ்பியர். அந்த ஸ்பியருக்குள்ள என்ன இருக்கு, அங்கங்கே பொதிந்து இருக்கு, எலக்ட்ரான்கள் பொதிந்து இருக்கு. இது எதை மாதிரி அப்படின்னா சீட்ஸ், இந்த கொய்யாப்பழத்தில் உள்ள சீட்ஸ் மாதிரி அங்கங்கே என்ன இருக்கு, பொதிந்து இருக்கு அப்படின்னு சொன்னார். எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பர்டட் இன் த ஸ்பியர் லைக் எ வாட்டர் மெலன். அந்த பழத்தில் அந்த அங்கங்கே விதைகள் இருப்பது போல என்ன இருக்கு, எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார். இதுதான் தாம்சன் ஆட்டம் மாடல். அப்போ ஹியர் ஆட்டம் இஸ் கன்சிடர்ட் as a sphere. In that sphere protons are distributed uniformly throughout the sphere and electrons are embedded
on the sphere. Embodied அங்கங்க பொதித்து வச்சிருக்காங்க, அங்கங்க உள்ள இருக்கு. இது தாம்சன் ஆட்டம் மாடல். இந்த ஆட்டம் மாடல் இதுல இவருக்கு பின்னாடி சில பேர் வந்தாங்க. இவரோட ஸ்டூடெண்ட் ருதர்ஃபோர்ட், அவர் சில மாடிஃபிகேஷனை சொன்னார். எலக்ட்ரான் அங்கங்கே இருக்கு, எலக்ட்ரான் அங்கங்கே இருந்தால் நிலைப்புத்தன்மை இருக்க முடியாது. ஏன்னா லைட் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அதே மாதிரி புரோட்டான்கள் அங்கங்கே ஃபுல்லாக புதிந்திருந்தால் ஒன்றை ஒன்று விளக்கும், அப்போ நிலைப்புத்தன்மை இருக்காது. அப்போ இதை தான் தாம்சன் ஆட்டம் மாடலோட ஃபெயிலியர்னு சொல்கிறோம். நிலைப்புத்தன்மையை தாம்சன் ஆட்டம் மாடல் விளக்க இயலவில்லை. இப்போ தாம்சன் ஆட்டம் மாடல் இப்போ தான் முதல்ல அணுவுக்கு ஒரு அமைப்பை கொடுக்குறாங்க. இந்த அமைப்பை விளக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருத்துக்கள் தான் அட்டாமிக் தியரி. இதை தான் அட்டாமிக் தியரி. இந்த அட்டாமிக் தியரியை வச்சு அணுவின் வடிவமைப்பை விளக்குவதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டம் மாடல். இதுதான் ஆட்டம் மாடல், தாம்சன் ஆட்டம் மாடல். Atom is a sphere. In that sphere, positive charge protons are distributed and the electrons are embodied in the sphere. That is the Thomson atom model. இதனோட significance என்ன அப்படின்னா, Thomson atomic structure described atom is electrically neutral. ஆனால் நியூட்ரலிட்டியை சொல்லுது. 10 பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா 10 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா ஆட்டம் நியூட்ரலாக இருக்க முடியும். That is a positive and negative charge were equal magnitude. And இதனுடைய drawback வந்து it could not explain the stability of the atom. Thomson atomic model does not clearly explain the stability of the atom. Also, therefore, discovery of other subatomic particles could not be placed inside the atomic model. இதில் இன்னொரு ஒரு பகுதி பொருளை உள்ள வைக்காம விட்டார். என்ன அப்படின்னா நியூட்ரானை பற்றி சொல்லலை. That will be the drawback of this Thomson atom. Recapitulation. What is atom? Atom is a minute particle. It is an uncharged particle. It is an electrically neutral one. It is a very minute one. It is a stable one. Then atomic structure. Atomic structure. அணுவின் அமைப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர்ங்கிறது that explain what are the constituent present in the atom. அணுவுக்குள்ளே உள்ள பகுதி பொருட்கள் என்னென்ன, அவை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். Atomic structure explain what are the constituent present in the atom and also how they are arranged. Those things to be given in the atomic structure. An atomic model. In order to explain the structure of the atom, some of the theories are needed. Those theories are said to be atomic theory. Scientists propose the atomic theory to explain the structure of the atom. That is said to be atomic model. The important study of atomic structure. Why we study the study of atomic structure is needed. What are the constituent present in the atom? Those things to be known. Then what will be the property of the atom? Those things to be given. These are obtained from the study of atomic structure. Then based on the atomic structure, new science was emerged. That is classical and quantum mechanics. And Dalton atom model. Atom is an indivisible one. Atom is a stable one. That is the main concept of Dalton atomic theory. But it could not explain the structure of the atom. That is the drawback of this Dalton atomic. Then some of the subatomic particles were discovered. Later proposed by Dalton atomic theory. Electrons were discovered. Protons were discovered. Then neutron, those things, the subatomic particles were discovered. Among the subatomic particle discovery, J.J. Thomson experiment is very important one. Cathode ray experiment. With the help of this cathode ray experiment, he calculated the E/m ratio of the electron. E/m ratio, charge per mass of the electron was the very important calculation. That was done by J.J. Thomson. Then Millikan oil drop experiment. With the help of Millikan oil drop experiment, charge of the electron was calculated. Then mass of the electron was calculated with the help of these two experiments. Mass of the electron was also calculated. Here these values are very important. With the help of this value we can calculate we can do a lot of calculation. Then discovery of canal ray, discovery of positive rays.
Then what are the properties of positive rays? It is a positive charge particle, therefore it deflects towards the electric and magnetic field. And discovery of neutrons. And the discovery of neutron is a very important aspect in the atomic structure or in the basic science. When beryllium is bombarded by alpha rays, here some uncharged rays comes out from this experiment. Those uncharged rays are said to be neutron. And Thomson atom model. In the Thomson atom model, atom is considered as a sphere. In that sphere, positive charge protons are distributed throughout the sphere and the electrons are embedded in it. Then drawback of this Thomson atom model is it could not explain the stability of the atom. Assignment. What is an atom? Then what is atomic structure? Then what is atomic model? We already discussed those things. Atom is a minute particle. Atomic structure, what are the constituent present in the atom and how they are, the constituent particles are arranged in the atom. Those things will be explained in this area. And what is atomic model? Some of the atomic theory were proposed for explaining the structure of the atom. Those atomic theories are called the atomic model. And what were the different models of atoms? Here so many models were given by the scientists. First one is Dalton atom model, then Thomson atom model, and then the drawbacks of Thomson atom model was rectified by Rutherford atom model. And Rutherford atom model also having some drawbacks. Those things were rectified by Bohr atom model. Nowadays we use the Bohr atom model. And what are the demerits of Dalton atomic model? Dalton atomic model could not talk about the structure of the atom. It explained the atom. It talk about it could not also it could not give any property of the atom. Atom is an indivisible one, but it explained the law of chemical reaction. That is the successful of the Dalton atomic model. The discovery of the electron, proton, neutron, cathode ray experiment is very important experiment. The significance of this experiment is with the help of this experiment, E/m ratio of the electron was calculated. Electron, these cathode rays are later called as electron. And properties of cathode rays, then properties of anode rays and gamma rays. These are very important part in this area. You recollect all those things. That will be useful for learning the basic idea in the atomic structure. Thank you.